நம்ம காரமடை பகுதியில் நம்ம ராகவேந்திரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு மிக அருகினில் பார்த்தீங்கன்னா விகேஆர் ஸ்டீல்ஸ் அண்ட் ரூபிங்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் சீட் வந்து இவங்கவே தயாரித்து அவங்க வந்து விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சார் வந்து எம்டி இருக்காரு. ஸோ இது எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான முறையில் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் நிரேஷ்குமார். 2009 இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஏவி தாமஸோட எம்ப்ளாயி. அங்கே நான் ஒர்க் பண்ண ஃபீல்டை தான் வந்து அப்படிங்க வந்து கண்டினியூ பண்ணுறேன். அங்கேயும் நான் வந்து கலர் கட்டவுட் ஷீட்ஸில் தான் நான் வந்து அந்த ஃபீல்டில் இருந்தேன். மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தேங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் சரி நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் 2010 வந்து ஆர்சி அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 2015 வரையும் நான் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்மளே ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளான் போட்டிருக்கேங்க. வாங்க பார்க்கலாங்க. அப்படியே நம்ம என்னென்ன மெஷினரி இருக்குது, இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கிளியராக சொல்லுங்கள் சார். சரி சார், இந்த மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூரில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. தென் நார்த்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய மிஷினரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணுற மிஷினரிஸ் தான் அக்யூரேட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் எடுத்தோம்னா, இந்த ப்ரொஃபைல் எடுத்தோன்னா ஒவ்வொரு கார்கேஷனோட ஹைட் வித் ஈவனாக இருக்கும். அதுதான் இதில் மெயின். வேறு மிஷின் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த கார்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 32 mm இருக்கும். அந்த கார்கேஷன் 34 இருக்குங்க, 33.5 இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் வந்து ஈவனாக வராது. அப்போ ஈவனாக வேணும் நம்மளுக்கு அப்படின்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் அனலைஸ் பண்ணதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் மிஷின்ஸ்னால் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் அதோட வித் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். ஒரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திக்னஸ்க்கு ஒவ்வொரு வித் வரும் சார். ஹெவியாக எடுக்கும்போது வித் கொஞ்சம் அதிகமாக வரும். திக்னஸ் கம்மியாக எடுக்கும்போது வித் கொஞ்சம் சிங்க் ஆகும். அப்போது இந்த மிஷின்ஸில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் என்ன திக்னஸ் போட்டாலும் வித் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் சார் வரும். அதுக்காக தான் இந்த மிஷின் இம்போர்ட்டட் மிஷினை சூஸ் பண்ணியிருந்தீங்க. சைனாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சைனாவில் நிறைய ரொம்ப லோயஸ்ட் ரேட்லேயும் இருக்குது, டாப் மோஸ்ட் பிராண்டும் இருக்கும். என்ன பட்ஜெட் வருங்க சார்? சார் இந்த லேண்டிங் காஸ்ட் 62 lakhs வருது சார். அதாவது இந்த மிஷினரிஸ் டீகாயிலர் அண்ட் கிரிம்பிங் மிஷின். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிம்பிங் மிஷின். ஷீட்டில் வந்து நம்ம ஆர்ச் ஷீட்டாக நம்ம ஷேப் வேணும், ஆர்ச் டைப் ஷேப் வேணும், இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் கிரிம்ப் வேணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிகிரியில் கிரிம்ப் வேணும். சில கஸ்டமர் வந்து ஷார்ட்டாக எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. சில கஸ்டமர் எனக்கு ஹைட் ரூஃப் இருக்குது, எனக்கு ஷார்ட்டாக வரக்கூடாது, ஒரு 3 feet பெண்ட் வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ வந்து 3 feet ஒவ்வொரு பஞ்சுக்கும் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அந்த டிகிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம வந்து இந்த செட்டிங்ஸில் நம்ம கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பஞ்சுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கஸ்டமர் கேட்குற ஷேப்பில் நம்ம வந்து பெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஈவன் ஆர்ச் ஆகட்டும் சரி, கிரிம்ப் ஆகட்டும் சரி பண்ணி கொடுத்துடலாங்க. இது வந்து கிரிம்பிங் மிஷின். இது வந்து ஹரிசன்டலாகவும் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் பண்ணிக்கலாம். இது எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது சார்? இது நீங்கள் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க? சைனா. என்ன பட்ஜெட் வருது சார்? இல்லை, நான் சொன்ன 62 வந்து ஆல் ஓவர் எல்லாமே சேர்த்து தான் 60 lakhs சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிஸ் இது வந்து ப்ரொஃபைல் மிஷினுங்க, இது கிரிம்பிங், அது டீகாயிலர். மூணுமே மெச் பண்ணி தான் 2 கண்டெய்னரில் வரும். 2 கண்டெய்னர்ஸ்க்கு சேர்ந்த காஸ்ட் தான் வந்து 62 lakhs. நீங்கள் போய் அங்கே பார்த்து வாங்குறீங்களா சார், இல்லை ஆர்டர் பண்ணி நீங்கள்? இல்லை சார், நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கொரோனா டைமுங்க, எனக்கு விசா கிடைக்கல. அதனால் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணிங்க, என்ன ப்ராடக்ட் இப்படி தான் எனக்கு வேணும், ஸ்பெக் சொல்லுவாங்க. இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. எனக்கு இந்த ஸ்டேஜஸில் இந்த ஸ்பெக் இவ்வளோ கார்கேஷன், இந்த கார்கேஷனோட வித்து, ஈவன் ஒவ்வொரு கார்கேஷனோட ஹைட்டு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 கார்கேஷன். அந்த ஹைட்ஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொன்னோம்னா அவங்க ஒரு கோட் பண்ணுவாங்க. அதில் நம்ம பார்கெயின் பண்ணி என்னென்ன வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். சார் மற்ற 2 மிஷின் இருக்குது சார், இதெல்லாம் என்னென்ன? இது இம்போர்ட்டட் தான் சார். இங்கே இந்த இந்தியா மார்க்கெட்டில் வாங்கலாங்க சார். இப்போ நிறைய பிராண்ட் வந்துருச்சுங்க. 2015 2016 வந்து இந்த பிராண்ட் வரலைங்க சார். இது வந்து பிஃபோர் கொரோனாவே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. இது வந்து பெண்டிங் சீட் நம்ம வந்து கட்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கேல்வனியம் ஷீட்டுக்கு மட்டும்னா நம்மளுக்கு வந்து சின்ன மிஷின் இருந்தாவே போதும் சார். சரி, இது வந்து அப் டு 4 mm வரையும் ப்ரெஸ் பேக் மிஷின் சொல்லுவாங்க. இப்போ 4 mm வரையும் இதை பெண்ட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம வந்து கட்டர்ஸு, ஃப்ளாஷிங்கு, சரி, பாட்ச் போர்டு, அப்படி எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனை நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா
1.5 இன்ச்சஸ் இருக்கும், 2 இன்ச்சஸ் இருக்கும், 3 இன்ச்சஸ் இருக்கும். எனக்கு வந்து இந்த இன்ச்சஸில் இந்த மெஷர்மெண்ட் இவ்வளோ டிகிரியில் வேணும்னு கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ணால் அந்த டிகிரிக்கு மேலே வந்து ப்ளஸ் ஆகாது. கரெக்டாக கஸ்டமர் கேட்குற சைஸில் வந்து வந்துடும். அது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேரிங் மிஷின். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டை வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணணும். இப்போ மேனுவலாக நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வந்துடும், வாப்ளிங் வரும். அப்போ இந்த ப்ரெஸ் பிரேக் மிஷினில் வந்து நம்ம கட் பண்ணும்போது அக்யூரேட்டாக டாப் டு எண்டு வந்து ஈவன் ஒரே மாதிரி கட் ஆகிடும். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் தான். ஆமாம் சார். சார் இப்போ இந்த கூலிங் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார். இந்த கூலிங் சீட் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அந்த சிமெண்ட் சீட்டில் தான் இருந்தாங்க, குடியிருந்தாங்க. ஆமாங்க. அப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆமாங்க சார். இந்த கூலிங் சீட் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குங்களா சார்? சார் கூலிங் ஷீட் எப்படி உருவாச்சுலைங்க சார், இது ஆக்சுவலாக வந்து கலர் கோடட் கேல்வனியம் ஷீட்ஸ் தாங்க. டெம்பரேச்சர் ஆஸ்பிட்டஸ் ஷீட்டோட ஜின் ஷீட் விட வந்து இந்த ஷீட்டில் வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கூலிங் ஷீட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து கூலிங் ஷீட் கிடையாது, சூடு கண்டிப்பாக வரும், ஹீட் வரும். அதில் நம்ம டாட்டா ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி ஹீட் வந்து உள்ளே வருது அப்படிங்கும்போது அதில் வந்து 32 வரும். டாட்டா ஜேஎஸ்டபிள்யூ கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் கம்மியாக வரும். சரி, அதோட கூலிங் ஷீட்னு சொல்ல முடியாது, கேல்வனியம் ஷீட் தான் இதோட நேம். ஓகே ஓகே. முன்னர்கள் வந்து கூலிங் ஷீட் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா சார்? வெளியே கூலிங் ஷீட்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் ஷீட் அப்படிம்பாங்க. மெட்ராஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. நான் இன்ஷியல் இது வந்து சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆயிருக்கு, ஆனால் மெட்ராஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. 2009 2010 மெட்ராஸ் ஷீட் இருக்கான்னு தான் கிட்ட வருவாங்க. அதுக்கப்புறம் கூலிங் ஷீட், அதுக்கப்புறம் கலர் ஷீட். சரி, இந்த கிரெயின் வந்துட்டு இப்போ ஆப்ரேட் பண்ணது இந்த ரா மெட்டீரியல்லாம் என்ன பண்ணுவாங்க சார் இந்த மிஷினில்? இது வந்து நம்ம கலர்ஸ் கேட்டிருக்காங்க, ஆஃப் ஒயிட் கலர் கேட்டிருக்காங்க, ஆஃப் ஒயிட் ஷீட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அன்லோட் பண்ணி வைக்கிறாங்க. இதோட நேம் டீகாயிலர். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இது மாதிரி தான் காயில்ஸாக தான் சொல்லுவோம். இந்த மாதிரி காயில்ஸாக வருவாங்க. சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிடெட். சரிங்க சார். சரிங்களா, இது டோட்டலாக அரௌண்ட் இதோட காயிலோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குது, நெட் வெயிட் எவ்வளோ, கிராஸ் வெயிட், டோட்டல் இதோட ரன்னிங் மீட்டர், டோட்டல் ரன்னிங் மீட்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும் இதில் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடுங்க. நம்ம இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி காயில்ஸாக வரும், காயில்ஸாக இருக்கும் உள்ள. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் திக்னஸ் இருக்குது. 0.335, 0.4 mm, 0.45 mm நிறைய திக்னஸ் இருக்குது. என்ன கலர்ஸ் கஸ்டமர் கேட்குறாங்க, என்ன பிராண்டில் கேட்குறாங்க, அதில் என்ன திக்னஸ் கேட்குறாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் வரும்போது நான் எனக்கு ஒரு 10 கலர் ஷீட் வேணும், என்ன ரேட் ஆகும் அப்படின்னா நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்க கஸ்டமர் சொல்லும் போதே நான் எனக்கு டாட்டா ஷீட் தான் வேணும், கிரே கலர் தான் வேணும், எனக்கு 50 தான் வேணும் அப்படி கொடுத்தாங்க ரேட் ஈஸியாக கோட் பண்ணிடலாம். பொதுவாக வந்து இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா சரிங்க சார் ஒரு வெள்ளை கலர் சீட் வேணுங்க, ஒரு 12 அடி ஒரு சீட்டு என்ன ரேட் ஆகும் அப்படின்னா நம்ம கோட் பண்ண கஷ்டமாக. சரிங்க சார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 4.5 ஸ்டாண்டர்ட் திக்னஸ் வந்து 4.5. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது கஸ்டமருக்கு இல்லை இவ்வளோ திக்னஸ் இருக்குது, இந்த மேக்கு சைஸஸ் எதுவுமே தெரியாது. அப்போ நாங்கள் ஸ்டாண்டர்டாக 0.45 mm ஸ்டாண்டர்டோட வெயிட், ஸ்டாண்டர்டோட அப்போலோ பிராண்ட் அதோட ரேட் கோட் பண்ணிடுவோம். இல்லை இதோட கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்கும்போது திக்னஸ் வேணுமா பிராண்ட் வேணுமா செகண்ட் கொஸ்டின். இல்லை எனக்கு வந்து பிராண்டு வேணும்னு கேட்பாங்க, பிராண்டில் என்ன திக்னஸ் வேணும். அப்போ 2-3 ஒரு ஷீட் கேட்குறாங்கன்னா 4 கொட்டேஷன் தருவோம். அந்த 4 கொட்டேஷனில் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி இந்த கலர்ஸ் வந்து ஒரு கலர் ஒரு திக்னஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆஸ்பிட்டல் சிமெண்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 2.5 மீட்டர் 3 மீட்டர் அவ்வளோதான் பிராண்டு. எவரோ சிமெண்ட் ஷீட்டு 2.5 மீட்டர் ஷீட் என்ன ரேட்னா ஈஸியாக கோட் பண்ணிடலாம். இதில் அப்படி வந்து ஈஸியாக கோட் பண்ண முடியும். மற்ற இடங்களுக்கும் நம்மளுடைய விகேஆர் ஸ்டீல்ஸ் ரூஃபிங்க்கும் என்ன வேறுபாடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ரொஃபைல், சக்ஸஸான ப்ரொஃபைல் சார். ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க, அது வந்து ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லி அந்த மிஷினை கொடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் திங் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும். கிரிம்பிங் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும் சார். இப்போ ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக வரும். இந்த கார்கேஷன் இந்த லெஃப்ட்டுக்கு ரைட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து ட்ரிம்மிங் இஷ்யூ வரும். எப்படின்னா ஒரு 10 mm ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹேங்கிங்கில் இருக்கும். அந்த இஷ்யூ வந்து நம்ம இந்த மிஷினில் வராது மெயின் திங். தென் இது பிராண்ட், இது வந்து பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் எல்லா பிராண்டும் எல்லா இடத்துல கிடைக்கும். ஈவன் எப்படி இருந்தாலும் ஓகேங்க, நம்மளுக்கு வந்து டாட்டா வேணுமா டாட்டா தான் இருக்கும், எல்லா இதுலேயும் எல்லா இடத்துலையும் டாட்டா கிடைக்கும். மெயின் திங் வந்து ப்ரொஃபைல் தான் சார் இதில். ஓகே சார். ஓகே, ப்ரொஃபைல் இந்த ரோலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் போதும், இதை மெயின்டைன் பண்ணால் போதும், வேறு எதுவும் மெயின்டைன் இல்லைங்க.
இப்போ ரூஃபிங்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்குங்களா சார்? மேலே ஃபிக்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஷீட்டை மட்டும் பத்தாதுங்க. இனிஷியல் என்ன வேணும்னா நம்ம டியூப்ஸ் வேணும், ஃபேப்ரிகேட்டிங் பண்ணணும். ரா மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் டைப் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் செக்ஷன் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குங்க. அப்புறம் போஸ்ட்டுக்கு என்ன திக்னஸ் வேணும், ரூஃப்க்கு என்ன வேணும், அப்படி நிறைய ஒரு சடனாக வந்து ஒரு கோட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 10/20 எனக்கு வந்து ஒரு ஷெட்டு போடணும், ஒரு கொட்டேஷன் கொடுங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து கோட் பண்ண முடியாது. எவ்வளோ போஸ்ட் வேணும், எவ்வளோ ட்ரெஸ் வேணும், எவ்வளோ பர்லிங் வேணும், அந்த கஸ்டமர் சைடில் போய் பார்க்கணும், கஸ்டமரோட சைட்டை போய் பார்த்து அதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அந்த ரெக்குயர்மெண்ட் கொடுத்தோன்னா நம்மகிட்ட மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து நம்ம வந்து சைட்டை பார்க்க மாட்டோம், எதுவும் பார்க்க எங்கிட்ட வந்து ஒரு கோட் கொடுங்கன்னு சொன்னால் நம்மளால கோட் தர முடியாது, கொடுக்க முடியாது. ஸோ இது போக வேறு என்னென்ன சார் நம்மளுடைய கம்பெனியில் அவைலபிள் இருக்குது சார்? ரூஃபிங்ஸ் தவிர ரூஃபிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குங்க. ஈவன் நட்ஸ் அண்ட் போல்ட்ஸு, பாப் ரிவீட்ஸு, ரூஃபிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதர் தென் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட், அது ரூஃபிங்கில் தான் வரும். ரூஃபிங் தவிர எதுவுமே இல்லை சார், ஒன்லி ரூஃபிங் மட்டும்தான். அது மட்டும்தான் இருக்குது. சிவில் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. ப்ளைவுட்ஸு, டோர்ஸ் அதில் இது பண்ணுறதில்லைங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா செக்கர் பிளேட்ஸ் ஒன்று இருக்குங்க சார். செக்கர் பிளேட்ஸ் இருக்குது, அது வந்து ரூஃபிங் அண்டர் ரூஃபிங்கில் வராது. பிளேட்ஸு, பீம்ஸ் கூட வரலாம். பீம்ஸு, சேனல்ஸ் எல்லாம் ரூஃபிங்கில் அண்டர் வரும். செக்கர் பிளேட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குங்க சார். சார் அப்புறம் பாத்திஸ், கட்டர்ஸ். நம்மளுடைய கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க சார்? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காரமடையில் ராகவேந்திர ஸ்டோர் பக்கத்தில் ஒட்டின மாதிரியே இருக்குங்க சார். சார், நம்ம மற்ற கம்பெனிகளை நம்ம அணுகி நம்ம வாங்குறதுக்கு விட நம்ம கம்பெனியில் வந்து ஒரு பல்கான எங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எதாவது ரிடக்ஷன் பண்ணி தருவீங்களா சார்? ரிடக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம ரேட் வச்சுருக்க மாட்டோம் சார். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 40 ருபீஸ்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் லோடு எடுக்கும்போது எனக்கு 39 வருதுன்னா நான் இமீடியட்டாக வந்து 1 ருபி நான் லேஸ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ரிடக்ஷன் பண்ணுற மாதிரி 99% இருக்காது. ஆனால் குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டியில் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துடலாங்க. என்னென்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக டெலிவரி பண்ணலாம் சார், ஃப்ரீ டெலிவரி பண்ணலாங்க. அவங்க கேட்குற டைம் பண்ண முடியாது. இப்போ 1 or 2 days டைம், மேக்ஸிமம் 1 day டைம். 1 day டைம்ஸில் ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டெலிவரி பண்ணிடலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் குவான்டிட்டி பேஸ். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க சார், அதாவது தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே பார்ப்பாங்க. ஆமாம் சார். ஸோ அப்படிங்கும் போதே எங்களுக்கு வந்து இம்போர்ட்டு மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கு முடியுங்களா சார்? எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார், பட் எனக்கு அந்த ஐடியா இல்லை சார். ஒன்லி இம்போர்ட் மட்டும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். சப்போஸ் தமிழ்நாடு, அதாவது கோயம்புத்தூர் விட்டு வேற மாவட்டம், ஈரோடு, பொள்ளாச்சி எல்லாம் பண்ணியிருக்கோம் சார். பண்ணியிருக்கீங்க சார். ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, அவினாஷி, மதுரை வரையும் போயிருக்கு. ஓகே சார். மதுரை, திருச்சி நிறைய டைம் போயிருக்கேன். மதுரை நிறைய டைம் போயிருக்கோம் சார். டெலிவரி வந்து எப்படிங்க சார்? பல்கா வாங்கினா ஃப்ரீங்களா? பல்க்னா அது எப்படின்னா டிஸ்டன்ஸு, குவான்டிட்டி அது பேஸில். ஆமாம் சார். இப்போ ஃப்ரீ டெலிவரி தரோம்னா நம்ம வெஹிக்கிள் வந்து இப்போ மதுரைக்கு போகுதோம், மதுரைக்கு போய் நம்ம கஸ்டமருக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடலாம். சரி. பண்ணதுக்கப்புறம் அங்கே ரிட்டன் நமக்கு ஸ்டீல் ஒரு பிளேட்ஸு, அங்கே என்ன இருக்கோ செயின் லிங்க்ஸு, அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு வந்துடுவோம் சார். சார், நான் எகைன் நம்மளுடைய லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரமடை பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின மாதிரியே ராகவேந்திரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதிலிருந்து ஜஸ்ட் ஒரு 30 meters டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்து ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9965121515. இது என்னோடய பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர். ஒரே நம்பர் தான், 2 நம்பர்ஸ் எனக்கு கிடையாது. அது போக ஆஃபீஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்டு தரீங்க சார், அதை ஷேர் பண்ணி விட்டுலாம். தேங்க்யூ சார். சரிங்களா? விகேஆர் ஸ்டீல்ஸ் அண்ட் ரூபிங்ஸ் எம்டி வந்து நம்ம இன்றைக்கி வந்து நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டாருங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடுகளுக்கு தேவையான கூலிங் சீட்லேருந்து மற்ற எல்லா திங்ஸும் சார்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கால் பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர் எடுத்துக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.